கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கடந்த 7 மாதங்களும் கண்ணை இமை காப்பது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம உறங்கினாலும் நமக்காக விழித்திருந்து காத்து பராமரித்து இந்த 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் இந்த வசனத்தோடு கூட நம்மளோடு கூட இடைபடுகிறார். நம்பிக்கையோடு கூட இருக்கிற மக்களே, கர்த்தர் இந்த மாதத்துல இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஒருவேளை ஊழியத்திலையா இருக்கலாம், குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது வேலைகளிலா இருக்கலாம், வேற எந்த காரியத்திலையா இருக்கலாம், தேவன் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அதாவது தேவன் நன்மைகளை செய்கிற ஒரு தேவன் பாருங்க. இப்ப தேவனோடு கூட இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய நன்மைகளில திருப்தியாக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு கர்த்தர் நம்மளிடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அப்படிங்கிறார். சிறைகள் அப்படின்னா கைதிகளே, அடிமைகளே, பலவிதமாக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறவர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனா நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. இவைகள் மாறணுமா இருந்தா அரணுக்கு திரும்புங்கள் அப்படிங்கிறார். இந்த உலகத்துல பலவிதமான அரண்கள் இருக்குதுங்க. நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தின் 12வது வசனம் சொல்லுகிறது, உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்திமரத்தை போல் இருக்கும், அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயில் விழுமாமா. அதாவது அத்திமரத்துக்கு கீழே போய் நின்னுட்டு ஒரு மனிதன் அந்த அத்திமரத்தை குலுக்குனாலா போதுமாமா, அந்த பழம் நேரடியா அவன் வாயில, அவன் கைக்கு கூட வேலை கிடையாது. இப்ப எங்க வீட்டிலேயே ஒரு அத்திமரம் இருக்குது, அந்த அத்திமரத்தை குலுக்கவே வேண்டாம், அது தன்னிச்சையாவே விழுந்துருங்க. அப்ப இன்றைக்கு அநேகருடைய அரண்கள் நிலையில்லாமல் அல்லது விழுந்து போகக்கூடியதற்கு ஒப்பனையா இருக்குதாமா. அப்ப நீங்களும் நானும் அரணுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்லுகிற அரணை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எதை அரணாய் கொண்டிருந்தார் என்று அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறதுங்க. இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது, மோசே எகிப்து தேசத்தினுடைய அரண் மனையில இருந்தாராமாங்க. அதுதான் அரண். இந்த உலகத்துல பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒன்றை எதை நம்ம நினைத்து கொள்ள இருக்கிறோம்னா, உயர்ந்த பதவி நமக்கு ஒரு மிகப்பெரிய அரணா இருக்கும், அல்லது படிப்பு, பட்டம், பேரு, புகழ் இவைகள் நமக்கு அரணா இருக்கும், அல்லது நம்ம வைத்திருக்கிற பணம், அல்லது நம்மளுடைய வேலை, இவைகள் எல்லாம் அரணா இருக்கும் என்று சொல்லி எத்தனையோ பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இங்க மோசேயினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவருக்கு 40 வருஷம் எகிப்து தேசத்தினுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். அதுதான் சொல்லுது அரண். அப்ப பார்வோனுடைய குமாரனாக வளர்க்கப்பட்டாரு. ராஜ போஜனம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. வேத சொல்லுதுங்க, அவரு
சகல சாஸ்திரத்திலும் கற்று தேறினவராய் இருந்தாராம். இதே அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். எப்பேற்பட்ட அரண் பாருங்க. அவர் செய்கிற வேலை அவ்வளவு பர்ஃபெக்டான வேலை, அவர் பேசுகிறது அவ்வளவு தெளிவா பேசுறாரு. இதெல்லாம் அவருடைய லைஃப்ல மிகப்பெரிய அரண். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா பாருங்க, இந்த அரண் எப்படி ஒரு அத்தி மரத்துல இருந்து ஒரு பழம் விழுகிறது போல இந்த மோசே ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை துன்பப்படுத்துகிறதை பார்த்து அந்த எகிப்தியனை கொலை செய்தது நிமித்தமாக இந்த செய்தி பார்வோனுடைய அரண்மனைக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். இது நிமித்தமாகத்தான் மோசே எகிப்து தேசத்தை விட்டு ஓடி 40 வருடம் வனாந்தரத்துல வாழ்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், உலகத்துல காவல்துறை என்று சொல்லப்படுகிற காவல்துறையில பணிபுரிகிறவர்கள், அது அரசு பணி, நாட்டை காப்பாற்றுகிற பணி. அதன் மூலமாக ஒரு நல்ல பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதுல இருக்கிற சில அதிகாரிகளே பாருங்க, அவங்க செய்யாத தப்பு நிமித்தமா வேலையை இழக்க வேண்டியது வருது. அந்த துறையில வேறு ஏதோ ஒரு காவல்துறையினர் ஏதோ ஒரு தவறுதல் பண்ணிட்டார். கடந்த நாட்கள்ல கூட ஒரு சகோதரன் ஒரு விசாரணை கைதியாய் போய் அங்கு போய் இறந்து விடுகிறார். அவர்கள் அடித்து கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது நிமித்தமாக அதுல பணிபுரிந்த எல்லாருமே சிறைச்சாலைக்கு போயாச்சு. இதுதாங்க உலகம். அரண், காவல்துறை எனப்பட்ட ஒரு அரண். இன்றைக்கு காவல்துறையில இருந்தவங்க எல்லாம் கைதி எனப்பட்ட லிஸ்டுக்கு போயிட்டாங்க. இதுதான் மோசே, எகிப்து தேசத்துல இருந்த மோசே இன்றைக்கு பார்வோனுக்கு எதிரியாக மாறினது மாத்திரமல்ல, கொலைகாரனா மாறினது மாத்திரமல்ல, இந்த மோசேயை கொலை செய்வதற்கு பார்வோன் தேடிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு போயிட்டார். அதனாலதான் வேதம் சொல்லுதுங்க, உலகத்துல நீங்க எதையெல்லாம் அரணா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல இடத்தை அடைய முடியாது. இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை அரணாய் பார்ப்பதற்கு பதிலாக கர்த்தர் கொடுத்ததை அரணா பார்க்க ஆரம்பிச்சது நிமித்தமாகத்தான் இவர்களுக்கு இன்றைக்கு எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, இதே சகரியாவினுடைய 9வது அதிகாரத்தினுடைய இன்றைக்கு இந்த இஸ்ரவேலருடைய நிலைமையை சொல்லித்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அரணுக்கு திரும்பு, அப்பொழுது உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன்கிறார். இந்த இரட்டிப்பான நன்மையை தருகிறதற்கு முன்பாக இவர்கள் அரணுக்கு திரும்புவதற்கு முடியாமல் இருக்கக்கூடிய சில காரியங்களை சொல்றார் பாருங்க. 9வது அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களில, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எப்பிராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் புறஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரை பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்ய போகிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். இந்த இஸ்ரவேலின் மக்களுடைய 4 நிலைமையை கர்த்தர் சொல்றார். முதலாவது, எப்பிராயிம்ல ரதங்களால் சூழப்பட்டு இருக்கிறது, எருசலேம் குதிரைகளால் சூழப்பட்டு இருக்கிறது, வில் வீரர்களால் சூழப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த ரதங்கள், குதிரைகள், வில் வீரர்கள் நிமித்தமாய்
ஜனங்கள் தண்ணீரற்ற குழியில கிடக்குறாங்களாமா. அப்ப ரதங்களும் குதிரைகளும் ஏன் நம்ம வாழ்க்கையில வந்தது, அவைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பார்வையில இந்த ரதங்களும் குதிரைகளும் பராக்கிரமசாலிகளும் இராணுவமும் எப்படி தெரிகிறது என்று ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அதாவது நம்மளுடைய பார்வையில இது மிகப்பெரிய ரதம் பிரதர், இது மிகப்பெரிய இராணுவம் பிரதர், இது மிகப்பெரிய பராக்கிரமசாலி பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில எப்படியாமா ஒரு திரியை அணைக்கிறது போல அணைக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவதுங்கிறார். அப்ப இந்த ரதங்கள் குதிரைகளை எல்லாம் ஏன் இந்த உலகம் நமக்கு நேரா அனுப்புது, இல்ல பிசாசு ஏன் அனுப்புறான் அப்படின்னா, யாத்ராம புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரத்தினுடைய 5-9 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அதாவது இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பார்வோனும் எகிப்தியரும் இன்னைக்கு அடிமைகளை இழந்துட்டோமே, இவர்கள் போய்விட்டா இனி மறுபடி யாரு நமக்கு வேலை செய்வாங்க. இப்ப இந்த ரதங்கள் குதிரைகள் எதற்காக நம்மளை சுற்றி நிக்குது அப்படின்னா, நம்மளை அடிமைப்படுத்தும்படியாகத்தாங்க நிக்குதுங்க. அப்ப அந்த பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் ரதத்தை பூட்டி கொண்டு இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்தது எதற்காகனா, அடிமைப்படுத்தும்படியாகத்தான் வந்தாங்களாம். ஆனா இவர்கள் அடிமைப்படுத்தி இருந்த இடத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி எந்த இடத்துல கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த 14வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுகிறது. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில் பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னாடியில் பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அதாவது பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் மாத்திர இஸ்ரவேலரை பின்தொடரல, எகிப்தியரும் சேர்ந்து சகல எகிப்தியரும் சேர்ந்துதான் இப்ப இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து வந்து நிக்கிறாங்க. சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்க்கிற சில சக்திகள் அல்லது நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிற சில வல்லமைகள், அது நம்மளை மரணத்துக்கு நேரம் வழி நடத்தக்கூடியதாக கூட இருக்குங்க. இவைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேலரே சொல்றாங்க, எகிப்துல கல்லறை இல்லை என்று சொல்லியா நீர் எங்களை இங்க கொண்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க வந்து நிக்கிற இடம் ஈரோட் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அப்படிங்கிறாங்க. ஈரோட் அப்படின்னா சேர் நிறைந்த நீர்வளம் என்று சொல்லப்படுகிறதுங்க. சேர் நிறைந்த நீர்வளம், அதாவது சேத்துல போய் சிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இதுதான் நடக்கும். சில நேரங்களில கர்த்தர் நம்மளை நடத்துற சில வழிகள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாததா இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு, நாம மாம்சத்துல இருக்கிறோம். ஆவியை பெறாத வரைக்கும் கர்த்தருடைய வழிகள் இரவுக்கு பகல் எப்படி வித்தியாசமா இருக்குதோ அப்பேற்பட்ட வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இவர்களை கர்த்தர் பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் நடத்துவது சமீபமாய் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் அவர்களை நடத்தாம சமுத்திர மார்க்கமாயும் வனாந்தர மார்க்கமாயும் நடத்த தேவன் சித்தம் கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த வழியை சூஸ் பண்ணனது யாருன்னா மோசே கிடையாது.
இந்த வழியை சூஸ் பண்ணது யாருன்னா இஸ்ரவேலர் கிடையாது. கர்த்தர் சூஸ் பண்ணி இந்த ஈரோத் பள்ளத்தாக்குல நிறுத்தி இருக்கிறார். இந்த ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில இவர்கள் தண்ணியா இருந்தா கூட நீந்தி போயிடலாம். தண்ணியும் கிடையாது, சேத்த கடந்துதான் தண்ணிக்குள்ள போகணும். ஒருவேளை தண்ணிக்குள்ள எவ்வளவு சேறு இருக்குதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. அப்ப கர்த்தர் இந்த ரதங்களும் குதிரைகளையும் ஏன் தேவன் பின்னாடி துரத்தி வரும்படியா பண்ணுகிறார் அப்படின்னா, வேத சொல்லுதுங்க, கர்த்தருடைய கை பலத்தை இஸ்ரவேலரும் அறியணும், பார்வோனும் அறியணும், எகிப்தியரும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்க கொண்டு நிப்பாட்டியிருக்கிறார். அப்ப எப்பிராயிம் ரதங்களால் சூழப்பட்டு இருக்கிறான். அந்த எப்பிராயிம ரதங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குறது எதற்காகனா, எப்பிராயிம் கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கணுங்கிறதாம். இந்த இடத்துக்கு வந்த போது இப்ப பார்வோனுடைய ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்து இஸ்ரவேலர் ஐயோ ஐயோ என்று கதறுகிற அந்த நேரத்துலதான் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுவானேன், நீ அந்த தேவனுடைய கோலை சமுத்திர மார்க்கமாய் நீட்டு என்கிறார். நீட்டின பட்சத்துல சமுத்திரம் ரெண்டா பிளந்ததாமாங்க. சமுத்திரம் ரெண்டா பிளந்தது மாத்திரமல்ல, தேவனுடைய அக்கினி இந்த சமுத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுனால சேராயிருந்த இந்த ஸ்தலம் எல்லாம் இந்த அக்கினியில வெட்டாந்தரையாய் மாறிவிட்டது. இதற்கு அப்புறம் இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில நடப்பது போல நடந்து போனாங்க. இதையே பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய ரதங்களோ குதிரைகளோ கொஞ்ச தூரத்துல வரும்படியாய் தேவன் அனுமதி கொடுக்கிறாரு. அவர்கள் நடு சமுத்திர வரைக்கும் வருகிற போது கர்த்தர் மோசேக்கு மறுபடியும் கட்டளையிடுகிறார். தேவனுடைய கோலை நீட்டின மாச்சத்துல இந்த தண்ணீர் மறுபடியும் மூடின போது வெட்டாந்தரையாயிருந்த இந்த ஈரோத் பள்ளத்தாக்கு சேர் நிறைந்த அந்த ஸ்தலங்கள் மறுபடியும் சேரா மாறின போது பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் சேற்றுல சிக்கி கொள்ளுகிறது. அதனுடைய வீல்கள் எல்லாம் உடைந்ததற்கு அப்புறம் இனிமேல் பட்டு இந்த பார்வோனுடைய ரதங்கள் குதிரைகள் வேற யாருக்கும் யுத்தத்துக்கு போகக்கூடாது, இதனுடைய இராணுவ வீரர்கள் வேறு யாரையும் யுத்தம் பண்ணக்கூடாது என்று சொல்லி இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் முழுவதுமாக அழித்து போட்டார். இப்ப முதலாவது காரியம், நீங்களும் நானும் அடிமைகளாய் இருக்கும்படியாய் தேவன் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகலைங்க. அவருக்குள் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற சுதந்திரத்துல நம்ம பங்கு வரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப ஏதோ ஒரு காரியத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் தெரியாதனமா தான் பிரதர் இந்த வழியில உள்ள போனா, ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அடிமைத்தனத்துல கொண்டு போகணும் எனக்கு தெரியல என்று நீங்க லாக்கா இருந்தாலுமே, இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு விடுதலை ஆகி வருவது என்பது கனவுல கூட நடக்காதுங்க. ஏன்னா சாம்ராஜ்யங்கிறது அவ்வளவு பெரிதா இருக்கிற காலகட்டத்துல பார்வோனுடைய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதற்கும் மிகப்பெரிய சவாலா இருந்த அந்த ஊருக்குள்ள போய் இவர்கள் அடிமையா மாட்டிட்டாங்க. இவர்கள் உள்ள நுழைஞ்ச போது ஏதோ யோசேப்பு நிமித்தமாய் செல்வந்தர்களா நுழைந்தாலுமே, யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம் இந்த பார்வோன் யோசேப்பை அறியாத ஒருவன் எழும்பனது நிமித்தமாய் இவர்கள் அடிமையாய் போயிட்டாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் எகிப்து தேசத்துல ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலக்கால்களில பூசப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை இவர்கள் பஸ்காவாய் புசித்து இந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக விடுதலையாய் வந்ததுனாலதான் இந்த ஈரோ பள்ளத்தாக்கு இவர்களுக்கு காய்ந்து வழிவிட்டது. அதே தேவன் தான் ரதங்களையும் குதிரைகளையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திருக்காதபடி ஒரு திரியை அணைக்கிறது போல அணைக்கிற கர்த்தர் தான் சொல்றாரு, இந்த மாதத்துல உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். இப்ப முதலாவது இவர்கள் இருந்தது எங்க அப்படின்னா, இந்த ரதங்கள் சூழ்ந்திருந்த இடத்துல இருந்தாங்களாமா. இரண்டாவது, இதே சகரியா புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்தின்
10வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். இப்ப எருசலேம் குதிரைகளால் சூழ்ந்து நிற்கிறது பாருங்க. இப்ப குதிரைகள் எனப்பட்டதனுடைய வீரியத்தை யோபுவின் இடத்துல கர்த்தர் பேசும்போது சொல்றார். குதிரையின் மேல எவ்வளவு சக்தி இருக்குது, குதிரையின் வேகம் என்ன, அந்த குதிரையினுடைய சிசி எவ்வளவு சிசி இருக்குது என்பதை விவரித்து சொல்றாரு. அது கணைக்குமாமா, அது தன்னை திமிராக நிமித்தி கொண்டு ஒரு பெரிய சேனைக்கு முன்பாய் போய் நிற்கும் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு இஸ்ரவேலனுக்கு விரோதமா நிக்கிற இந்த குதிரையினுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 6-10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு இஸ்ரவேலில இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. தான் மனைவியை நல்லா வைக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு, தான் பிள்ளைகளை நல்லா வைக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. இதற்காக எங்கேயோ கடனை வாங்கி ஏதேதோ காரியத்தை செய்து குடும்பத்தை நல்லா அமைக்கணும்னு திட்டம் போட்டவரே இந்த பிள்ளைகளை ஒரு அரணாகிய தேவனின் பக்கமா திருப்பாம விட்டுட்டு போயிட்டார். இதனுடைய விளைவு என்ன? கடன் வாங்கி இருந்தவர் செத்து போயிட்டார். இவரு, அவங்க மனைவி விதவி ஆயிட்டாங்க, பிள்ளைகள் அனாதை ஆயிட்டாங்க. அதாவது அந்த தீர்க்கதரிசி இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவினுடைய வேல்யூ என்னன்னு தெரியவே இல்லை, மனைவிக்கு கணவனுடைய வேல்யூ என்னன்னு தெரியல. ஏன்னா கடன்காரனை அந்த தீர்க்கதரிசி எப்படியோ சமாளிச்சு நடத்திட்டாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கடன்காரன் வாசப்படியில வந்து நிக்கிறான். வாசப்படியில வந்து நின்னது குதிரை மாதிரி கடன் இன்றைக்கு நிக்குது, வீரியனா நிக்குது, ஒன்றுக்கும் பயப்படாம வந்து நிக்குது. அப்பொழுது அவங்க மனைவி வரவழைக்கப்பட்டு, நீ கடனை கொடுக்கிறியா இல்ல 2 பிள்ளைகளை நான் அடிமைகளை எடுத்துக்கொண்டு போகட்டுமா என்கின்ற கடன் என்ற குதிரை நிக்கிற போதுதான் அந்த அம்மா எலிசாவின் இடத்துல ஓடி வருகிறாங்க. ஐயா, என் வீட்டுக்காரர் உண்மையும் உத்தமமா இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் இருந்த காலகட்டத்துல இப்படி யாருமே கடன்காரன் வாசப்படிக்கு வந்ததில்லை. நான் அவர் இல்லாத மேன்மை இன்னைக்குத்தான் நான் அனுபவிக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று கெஞ்சி நிக்கிற போது எலிசா சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு போ, அக்கம் பக்கத்துல இருக்கிற காளி பாத்திரத்தை வாங்கு, அதோடு கூட உங்க வீட்டுக்காரர் ஒரு ஊழியக்காரர்னா கட்டாயம் அவர் ஏதோ ஒண்ணு சம்பாதித்து வைத்திருப்பார், அதுல கவனம் செலுத்து. இந்த வீட்டுல எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை எடுத்து இந்த காளி பாத்திரத்துல நிரப்பு அப்படின்னார். அந்த வார்த்தையின்படியே நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிற காளி பாத்திரத்தை எல்லாம் வாங்குறாங்க. அந்த தேவனுடைய மனிதன் சம்பாதித்து வைத்திருந்த அந்த எண்ணெயை எடுத்து இப்பொழுது அந்த காளி பாத்திரத்துல ஊத்தின போது, இந்த காளி பாத்திரத்துல ஊத்துறதுக்கு இப்ப 2 பிள்ளைகளையும் இந்த அம்மா கூப்பிடுறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் இந்த எண்ணெயோடு கனெக்ட் ஆகுறாங்க. எல்லோரும் இப்ப எண்ணெயை நிரப்ப 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 கடைசியா எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது, நிரப்புறதற்கு பாத்திரம் இல்லை. பிள்ளைகள் சொல்றாங்க, இனி பாத்திரம் இல்லை என்ற போது எண்ணெய் நின்று விட்டதுங்க. இதற்கு அப்புறம் இந்த அம்மா போய் எலிசாவின் இடத்துல சொன்ன போது எலிசா சொல்றாரு, இந்த எண்ணெயை விற்று கடனை கட்டி மீதம் இருக்கவைகளை எடுத்து நீயும் உன் பிள்ளையும் ஜீவனம் பண்ணுங்கிறார். அப்ப குதிரை எனப்பட்டது கடன் போலங்க. அந்த கடன்ல இருந்து மீளேறுவதற்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. தேவ மனிதன் அற்புதமான ஒரு ஐடியா கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உன் பிள்ளைகளுக்கு நீ வீடு கட்டி கொடுக்கறியோ இல்லையோ, உன் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்கல்வி கற்றுக் கொடுக்கறியோ இல்லையோ, உன் பிள்ளைகளுக்கு நல்ல நிலம்புலங்களை வாங்கி கொடுத்து நல்ல குடும்பத்துல திருமணம் முடித்து கொடுக்கறியோ இல்லையோ, நல்ல தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தி விடு. இந்த தேவனுடைய எண்ணெயோடு கூட உங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்பை கொண்டு வந்து விடு. நீ கடன் வாங்காமல் இருப்பா, உன் பிள்ளைகளும் கடன் வாங்காமல் இருப்பதற்கு இந்த தேவனுடைய எண்ணெய் உனக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம நம்ம பிள்ளைகளை இந்த எண்ணெயோடு கனெக்ட் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. சொல்லப்பட்டிருக்குது, இந்த எரிசலே குதிரைகளால் சொல்லப்பட்டு இருந்ததாமா. இப்ப இதுல இருந்து எப்படி விடுதலையாரு? இதுல இருந்து விடுதலையாருக்கு நீங்க எதை செய்தாலும் விடுதலையாக முடியாது. ஒருத்தட்ட கடன் வாங்கினா
இன்னொருத்தட்ட கொடுத்துடலாம். அவங்கள்ட்ட வாங்கின கடன் எப்பேற்பட்டது. இந்த கடனை குறித்து இயேசு அநேக இடங்கள்ல பேசுறார். ஒரு பாவத்தினுடைய வலிமை எவ்வளவு விலையேறப்பட்டதோ அவ்வளவு விலையேறப்பட்டது கடன். அல்லது ஒரு கடனுடைய வலிமை எவ்வளவு விலையேறப்பட்டதோ அவ்வளவு விலையேறப்பட்டது பாவம். ஆனா நல்ல எஜமானனாகிய வானத்தையும் பூமியை உண்டாக்கிய பிதாவாகிய தேவனிடத்துல வருகிற போது நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது போல இந்த கடன்கள் இருந்து விடுதலை ஆவதற்கு வீட்டிற்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுல வாழணும் பாருங்க. ஒரு பிள்ளை அவங்க அப்பாட்ட பேசும்போது ஒரு ஆவிக்குரிய நிறைவுல இருந்து பேசுறப்ப அது ஒரு வித்தியாசமா இருக்கும். கணவன் மனைவி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல பேசும்போது ஒரு வித்தியாசமா இருக்கும். அன்றைக்கு ஆதாம் ஆவியை பெற்றிருந்த போது மனைவியை பேசினது, மனைவியை குறித்து பேசினது, மனைவியின் இடத்துல பேசியது ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா என்றைக்கு அந்த ஆவியை இழந்துட்டாங்களோ அதற்கப்புறம் அந்த அம்மா பேசினதும் சரியில்லை, அந்த ஐயா பேசினதும் சரியில்லை, அவங்க பிள்ளைகள் பேசினதும் சரியில்லை. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இந்த குதிரைகளற்ற ஒரு வாழ்க்கை வேணுமான் தான் நம்மளுடைய ஜீவியம் தேவனுடைய அபிஷேகத்தினால நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது காரியம் நாங்க சொல்லப்பட்டிருக்குது, யுத்த வில் நிறைந்த எப்புராயும். யுத்த வில் அப்படிங்கிறது அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில என்னத்தை யோசிக்கிறோன்னே தெரியாம யோசிக்கிறோம் பாருங்க. இதை குறித்து அண்ணாளம்மா பாடலின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். அப்ப பலவானுக்குன்னு சொல்லி சில வில்கள் இருக்குது பாருங்க. இந்த பலவானுடைய வில்லு அநேக நேரங்களில பலவீனர்களை நோக்கி தாக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் பலவீனமானவர்கள் தான். ஆனா நம்மளை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்களும் நானும் தரித்திரர்கள் தான், ஒன்றுமில்லாதவர்கள் தான். ஆனா உங்களை என்னையும் ஐஸ்வர்யவானாக்குவதற்கும் வாரி இறைக்கவும் தரித்திரரா இந்த உலகத்தில் வந்த இயேசு இருக்கிறார். அவருடைய மகிமையில நம்மளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராமா. அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்குது, இந்த முள்ளை எடுக்கும்படி உம்மிடத்தில் வந்து நான் 3 விசை ஜெபம் பண்ணினேன்கிறார். இப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்றார். ஏதோ ஒரு பலவீனம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்னா அந்த பலவீனத்தோடையே டிராவல் பண்ணாதபடி அந்த பலவீனத்தை ஓவர் கம் பண்ணுவதற்கு, அந்த பலவீனமே இல்லாமல் பண்ணுவதற்கு அந்த இடத்துல தேவன் தன்னுடைய பலத்தை வைத்து அவருடைய கிருபையில அது பலவீனமே இல்லாதபடி மாற்றுகிறவர். எப்படி ஆதாமினுடைய சரீரத்திலிருந்து ஒரு எலும்பை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எலும்பு எடுத்தது இடமே தெரியாதபடி சதையினால மூடின ஒரு நல்ல தேவன். இந்த உலகத்துல எத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணுவாங்க பாருங்க. அந்த ஆபரேஷன்ல கூட சில இடத்துல வீக் ஆயிரும். சில பேருக்கு கால எலும்பு உடைஞ்சிருக்கும். ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தாலும் அது செட் ஆகாம 6 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் ரீ ஆபரேஷன் பண்ணுகிறது இந்த உலகம். ஆனா கர்த்தர் முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் பண்ணாரு பாருங்க, அது அட்ரஸே இல்லாத அளவுக்கு மூடி போட்டார். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, வில் வீரர்கள் வைத்திருக்கிற அம்பு. அப்ப இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போக்கஸ் பண்ணக்கூடாது. என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, மோசேயினாலே கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாய் ஒரு 12 பேர் அனுப்பப்படுகிறாங்க. கோத்திர பிதாக்கள் தான் இவர்கள். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டவங்க. மோசே எனப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு கீழானவங்க. இவர்கள் எகிப்துல ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்து ரத்தத்தினால காக்கப்பட்டு செங்கடல் பிளந்து வனாந்தரத்துல நடத்தப்பட்டவங்க. ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவை புசித்தவங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தவங்க.
அதுல 10 பேர் அவர்களை குறித்தும் துர்செய்தி பரப்புனாங்க. அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை குறித்தும் துர்செய்தி பரப்புனாங்க. இன்னி சொல்றான், அவர்களை வழிநடத்தி வந்த கர்த்தரையும் அவர்கள் துர்செய்தி பரப்புனாங்களாமா. வேதம் சொல்லுதுங்க, இந்த 10 பேரும் கானான் தேசத்தில் இருக்கிற மக்கள் ராட்சதர்கள் என்றோம், அவர்கள் பார்வைக்கு எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்றோம், அந்த தேசத்தை நாம சுதந்திரிக்க முடியாது, காரணம் ஜனங்களை பட்சிக்கிற தேசம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுதாங்க நமக்குள்ள இருக்கிற யுத்த வில். ஒரு விஷயத்தை தேவ ஆவிக்குள்ள இருந்து பார்க்கிறதுக்கும் தேவ ஆவி இல்லாமல் பார்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயமே. ஒரு மனிதன் அம்பை எடுத்து எய்து எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்துல போய் குத்தி கிழிச்சு அவனை கொலை செய்கிறதோ, அதே போலதாங்க நம்மளுடைய சிந்தை தேவ ஆவியானவர் இல்லாமல் இருக்குமானா நம்மையே குத்தி கிழிச்சிரும். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில தேவனுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப அபிஷேகத்தை பெறாமல் இருந்தா நாம சகோதரரா இருந்தாலுமே கள்ள சகோதரர்களா இருப்போமாமா. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 2வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல பவுல் சொல்றாரு, பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள்ங்கிறார். ஏன் அப்படின்னா, தீத்துவை பவுல் கூட்டி கொண்டு வருகிறாரு. தீத்துவுக்கு விருத்த சேதனம் பண்ணும்படியாய் பவுல் பலவந்தம் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த சுவிசேஷம் எனும் சத்தம் தீத்துவினுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணினபடினால இந்த சரீர விருத்த சேதனம் தேவையே இல்லைன்னு விட்டார். ஆனா இந்த கள்ள சகோதரர்கள் இந்த தீத்துவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், இவங்க அம்மா ஒரு யூத பெண்மணி, அவர் கிரேக்கனுக்கு பிறந்தவன் விருத்த சேதனம் பண்ணல, அதனால கட்டாய விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய வாக்குவாதம் பண்ணாங்களாமா. அதாங்க கள்ள சகோதரர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற சுயாதீனத்தை குறித்து அறியாதபடி வாழ்ந்தோம்னா யார் யாரோ எதையோ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாசம் ஆடி மாசம் அல்லது அமாவாசை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, இதுல எல்லாம் ஆவிகள் பலமா வேலை செய்யும். அதனால அமாவாசைக்கும் பௌர்ணமி நாட்கள்லயும் நாம என்ன பண்ணணும்னா ஆலயத்துல போய் ஆவியில நிறைஞ்சு ஆலயத்திலேயே இருந்துட்டோம்னா நம்ம ஆலயத்துல இருக்கிறோம் என்று நினைச்சிட்டு அந்த ஆவி பைபாஸ்ல போயிடும். இந்த கள்ள சகோதரருடைய போதனை வேதம் சொல்லுது பாருங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் சொன்னார். அதனாலதான் இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள போன உடனே அந்த கானான் தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷனையும் உயிரோட வைக்காதன்னு கர்த்தர் சொன்னதுக்கு, அந்த கானானியர்கள் கர்த்தருக்கு எதிரானவர்கள் அல்ல. அந்த கானானியர்களையும் கர்த்தர் தான் காற்றை கொடுத்து சுவாசிக்க வைத்து வாழ வைத்தார். அந்த தேசம் கர்த்தராலதான் விளைஞ்சது. ஆனா அவர்கள் கர்த்தரை அறியாதபடி மனித போதனைகளையும் மனித கற்பனைகளையும் கர்த்தராக்கி, மரத்துல பேய் இருக்குது, கல்லுல பேய் இருக்குது, நிலத்துல பேய் இருக்குது, தெருவுல பேய் இருக்குது, உலகத்துல பேய் இருக்குதுன்னு பேய வீதிக்கு வாங்கி காமிச்சாங்க. ஆனா இயேசு ஒருத்தர் தான் சொன்னாரு, பேய் எங்கேயும் இல்ல, நீ பேயால் பிறந்தபடினால பேய் உனக்குள்ள இருக்குதுன்னாரு. நீங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள் என்று யோவான் 8வது அதிகாரத்துல இஸ்ரவேலை பார்த்து சொன்னாரு. ஏன் அப்படின்னா, ஆதாம் பிசாசின் சத்தத்தை கேட்ட ஏவாள் கொடுத்த கனியை புசிச்சதுனால இந்த அம்மா பிசாசுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த கனியை புசிச்சா ஆதாமும் சேர்ந்து ஆயிட்டாரு. இந்த பிசாசு நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த கனியினுடைய எசன்ஸ் ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் இருந்ததுனால
அந்த ஆதாம் ஏவாளில் இருந்து பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மனுஷக்குள்ளேயோ இந்த பிசாசின் ஹேபிட் இருக்குது. இந்த ஞானஸ்தானம் எனப்பட்ட ஒரு மரணத்தின் மூலமாய் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிறோம். சிலுவையில இயேசு பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னாரு. அந்த ஆவியை நம்ம பெற்றதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாக மாறுது. அப்ப யுத்த வீரருடைய வில் முறிக்கப்படணுமா இருந்தா, நீங்களும் நானும் நல்ல சகோதர சகோதரிகளா மாறணுமா இருந்தா வேத வசனத்தின்படி நடக்கணும். இயேசு அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னார். அப்ப யுத்த வில் எருசலேமில் சுற்றி இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாம் இந்த மனித இனத்தை என்ன பண்ணிட்டு இருந்த இஸ்ரவேலர் அடையும் எப்பிராயிமை என்ன பண்ணா, தண்ணீரற்ற குழியில போய் தள்ளிச்சு. இந்த தண்ணீரற்ற குழியில கிடக்கிற இவர்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க. அரண்னா எது அரண் தெரியுங்களா? இதே நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இக்கட்டு நாளில் அரண் மாத்திரமல்ல, அரணான கோட்டை அப்படின்னு நாகும் சொல்றாரு. ஆனா யோவேல் சொல்லும்போது, யோவேல் 3வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து கர்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அப்ப கர்த்தர் தமது ஜனத்திற்கு அப்படிங்கிறார், இஸ்ரவேலருக்கு தான் அரணான கோட்டையா இருப்பார். எலிசாவின் நாட்களில கூட இஸ்ரவேலின் ராஜா மோவாப் ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியாய் புறப்படுகிறார். அந்த புறப்படுகிற அந்த வேளையில யோசேபாத்து ராஜா யூதாவின் ராஜாவை அழைக்கிறார். அதோடு கூட ஏதோமின் ராஜாவையும் அழைத்து இந்த மோவாப் ராஜாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியா புறப்படுறாங்க. இவங்களிடத்துல குதிரைப்படை இருக்குது, இராணுவ படை இருக்குது. இனி சொல்ல போனா 3 ராஜாக்களும் ஒரு மனமா யுத்தத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் இந்த மோவாப்பியரை தேடி தேடி கடைசியா மோவாப்பியரும் இல்ல, கையில் இருக்கிறதெல்லாம் செலவாகி குடிக்கிறதற்கு கூட தண்ணி இல்லைங்க. இந்த நேரத்துலதான் யோசேபாத் ராஜா கேட்கிறாரு, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு யாராகிலும் நம்மிடத்தில் உண்டா என்று கேட்கிறார். அதனாலதான் சகரியா சொல்லும்போது சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. கர்த்தர் அரணா இருக்கிறாரு. நீ கர்த்தரிடத்துல விசாரி. கர்த்தரிடத்துல வந்தீனா, கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இல்லாத இடத்துல புதிய காரியத்தை செய்கிறவர். இதை யோசேபாத் முதல்ல அறியல, இன்றைக்கு எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வந்த போதுதான் கேட்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா சொல்ற, ஆகாப்பின் மகன் சொல்றாரு, இங்க எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எனப்பட்ட ஒருவன் இருக்கிறான். இப்ப உங்களை குறித்து என்னை குறித்தும் நம்மளுடைய பிறப்பை குறித்து என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா அந்த பிறப்போடு கூட இன்னொரு வார்த்தையை கர்த்தர் ஆட் பண்ணும்படி விரும்புற, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது சார். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா புதுசா ஏதாவது நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற மனுஷன் இருக்கிறான் என்று எலிசாவை தேடி வருகிறாங்க. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இஸ்ரவேலின் ராஜாவை எலிசா கடிந்து கொள்றாரு. அதற்கு அப்புறம் தான் சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள், கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவார் அப்படிங்கிறார். தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனையின்படியே காற்றும் இல்ல மழையும் இல்ல, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி வாய்க்கால்களை வெட்டி வைக்கிறாங்க. எங்கிருந்தோ தண்ணீர் புறப்பட்டு வந்து இந்த வாய்க்காலை நிரப்பி வைத்திருக்கிறது.
இப்படி ஒரு வாய்க்கால் இருந்ததாகவோ, இந்த வாய்க்கால்ல தண்ணீர் இருந்ததாகவோ அந்த மோவாபியருக்கு தெரியாததுனால அதிகாலையில் எழுந்து அந்த வனாந்தர மார்க்கத்துல பாக்குறாங்க, சூரியன் இந்த தண்ணீரில் மிதந்து கொண்டு வருகிறது. இந்த மோவாபியருக்கு ரத்தம் போல தெரிஞ்சதுனால இந்த ஏதோமின் ராஜாவும் யோசேபாத்து ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் விரோதமா யுத்தம் பண்ணினதுனால ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்னுட்டாங்க போல. அதனாலதான் இது ரத்த வாய்க்காலா நிற்கிறது என்று 7 நாள் தேடி கிடைக்காத எதிரி தானா வருகிறான். அதாவது ரெட்டிப்பான நன்மைனா, இவர்களுக்கு குடிக்கிறதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த தண்ணீர் எதிரிக்கு ரத்தமாக தெரிகிறது. இவர்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு அதுதான் ஆதாரமாய் தெரிகிறது. அதே மாதிரிதாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதியாய் புறப்பட்டு வந்தது. அதுவே அந்த ரத்தத்தை சிந்த காரணமா இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இரத்த பலியாய் மாறியது. ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்த இவர்கள் இந்த மோவாபியரோடு யுத்தம் பண்ணி சத்ருவையும் அழித்தாங்க, தேவனுடைய நன்மையிலே திருப்தி ஆனாங்க. இந்த மாதத்துல கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதலாவது காரியம், அடிமைத்தனத்தை விரும்பாத தேவன், அடிமையிலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய சுதந்திரத்துல பங்கடைய வைக்கிறவர். இரண்டாவது, கடன்கள் இருந்து விடுதலையாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக வீட்டிற்குள் ஒரு நன்மையை துவங்குற தேவன். நம்மளுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் மாறுகிறது. அந்த 10 பேர்ல 2 பேர் வேறு விதமா சொன்னாங்க. அது காலேபோ யோசுவாவும். அனுப்புனது 12 பேரு. இந்த 10 பேர் துர்செய்தி பரப்புறாங்க. இந்த காலேபு யோசுவாவும், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை நமக்கு கொடுப்பார்னாரு. அதோடு கூட அந்த காலேபின் சந்ததி இந்த மலை தேசத்தை சுதந்திரித்தாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல விசுவாசிங்க, கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அதற்கு ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். நம்மளால கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரியது. அப்ப நம்ம மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறோம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வழியில நடக்கணும் அப்படின்னா தேவ ஆவியை முதல்ல பெற்றுக்கிட்டு தேவாவியில நிறைந்து ஜெபிக்க 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 நம்முடைய சிந்தை கிறிஸ்தேசுவின் சிந்தையா மாறும். நாமளும் இந்த ஆவியும் ஜீவனுமாகிய வார்த்தையின்படி வாழ ஆவியாய் இருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீ பரமண்டலங்களும் இருக்கிற எங்கள் பிதாவாய் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த 7 மாதங்களும் நீ நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ரதங்கள் இருக்கலாம், எங்களை சுற்றிலும் குதிரைகள் இருக்கலாம், எங்களை சுற்றிலும் வில் வீரர்கள் இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் தண்ணீரற்ற குழியில கடந்தா கூட இந்த உடன்படிக்கையின் நாயகனாகிய மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் பவனி வருகிற எங்கள் சீயோனின் நாயகனே, உம்மாலே எங்களை ஆண்டவரே இந்த இரட்டிப்பான நன்மையை சுதந்திரிக்க வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.